வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அரசு ஐஷு கிரியேஷன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய மின் இணைப்பு எண் கூடல ஆதார் எண்ணை இணைக்கிறது எப்படி அப்படின்ட்டு தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மின் இணைப்பு எண்ணையும் ஆதார் எண்ணையும் லிங்க் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா December 30 கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னால் முடிஞ்ச வரை எல்லாருமே லிங்க் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா உங்களுடைய மானியத்தை கட் பண்ண போகிறாங்களா அப்படின்ட்டு அதை இன்னும் அவங்க எதையும் இன்ஃபார்ம் பண்ணலை. அதனால் முடிஞ்ச வரை பண்ணிவிடுங்க. அந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் இல்லை, மேபி பண்ணாலும் பண்ணலாம். அதனால் முடிஞ்ச வரை எல்லாருமே ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. இந்த இபி எண்ணையும் ஆதார் எண்ணையும் பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணுறதுக்கு ப்ரௌசிங் சென்டர், அதாவது கம்ப்யூட்டர் சென்டரில் போய் லிங்க் பண்ண முடியும். நீங்கள் அங்கே போய் லிங்க் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுடைய இபி ஆஃபீஸ் போயும் லிங்க் பண்ண முடியும். இபி ஆஃபீஸ் போய் லிங்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ஒரிஜினலு, அப்புறம் ஜெராக்ஸு, அடுத்தது உங்களுடைய மின் இணைப்பு அட்டையும் வச்சுக்கிங்க. இந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களும் லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை அங்கே அலைகிறதுக்கும் சிரமமாக இருக்குது, நான் கம்ப்யூட்டர் சென்டருக்கு காசு கொடுக்கறதுக்கும் இதாக இருக்குன்னா நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். வீட்டில் இருந்தபடி வெறும் 2 நிமிஷத்தில் உங்களை மொபைலை யூஸ் பண்ணியே நீங்கள் உங்களுடைய ஆதார் எண்ணை மின் இணைப்பு எண் கூட இணைச்சிக்க முடியும். அது எப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக சொல்லித்தர போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளான விஷயந்தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் இன்கேஸ் மொபைல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் லெஃப்ட் சைடில் காட்டுற மாதிரி உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெஸ்க்டாப் சைட்டு வெர்ஷனில் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ரெண்டுக்குமே மொபைலில் ஓப்பன் பண்ணாலும் சரி, சிஸ்டமில் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரே ப்ரொசீஜர் தான். இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுடைய மின் இணைப்பு எண்ணை ஆதாருடன் இணைக்கும் அப்படின்ட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்கை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ரீடைரக்டாகவே உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்சா நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டர் நெக்ஸ்ட் பேஜ் போடுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரு. இந்த சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஜிட்டில் ரீஜியன் கோடு அப்படின்ட்டு இருக்கும். அந்த ரீஜியன் கோடை டைப் பண்ணணும். இன்கேஸ் உங்களுடைய ரீஜியன் கோடு தெரியும்னா நீங்கள் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய மின் இணைப்பு எண் டைப் பண்ணிக்கணும். இன்கேஸ் உங்களுடைய ரீஜியன் கோடு 2 டிஜிட் தெரியலைன்னா நான் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு அது உங்களுடைய ரீஜியன் என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரீஜியன் கோடை டைப் பண்ணிட்டு உங்களுடைய மின் இணைப்பு எண்ணையும் நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. இப்போது ஃபஸ்ட்டு சர்வீஸ் கனெக்ஷன் எண்ணை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிட்டு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் இபி எண்ணோட லிங்கில் இல்லைன்னா அதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டு லிங்க் பண்ணிக்கிங்க. அப்புறமா இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள். இப்போது உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணி முடித்தது என்டர் த கேப்சா, அந்த இமேஜ் இந்த பாக்ஸில் தெரிகிற இமேஜை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடித்ததும் பார்த்தீங்கன்னா என்டர்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு லோட் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கனெக்ஷன் டீட்டெயில், கஸ்டமர் டீட்டெயில்ஸ் ஷோ பண்ணுவாங்க. உங்களுடைய சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் இருக்கும். அதே போல் உங்களுடைய நேம் ஹைட் பண்ணி ஷோ பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்குபென்ட் டீட்டெயில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் ஒரு வீடு வச்சுருக்கீங்க, ஓனர்னா ஓனருங்கிறத செலக்ட் பண்ணிக்கிங்க. டெனண்ட்டுங்கிறது வாடகை வீட்டில் இருந்தீங்கன்னா டெனண்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் ஓனர் ஒரு வீடுக்கு ஆல்ரெடி ஆதாரை லிங்க் பண்ணியிருக்கீங்க, அப்புறமா உங்களுக்கு வாடகை வீடு இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு ஆதாரை ஓனர்னு கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்த வீடுகளுக்கு பார்த்தீங்கன்னா டெனண்ட்டுங்கிறத கொடுத்து உங்கள் சேம் ஆதார் நம்பரை லிங்க் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஓனர் பட் சர்வீஸ் கனெக்ஷன் நாட் ட்ரான்ஸ்ஃபர்டு. இது யாராவது பார்த்தீங்கன்னா வீடு தனியாக செப்பரேட்டாக வாங்கியிருப்பாங்க, ஆனால் ஓனர் நேம் சேஞ்ச் ஆகிருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐ ரிலேட்டிவ், அதாவது உங்களுடைய ரிலேஷன் யாராவது இங்கே வீடு கட்டிட்டு ஃபாரினில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க, அவங்களோட ரிலேட்டிவாக நீங்கள் அவங்க வீட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ஆர்ஐ ரிலேட்டிவ்ங்கிறத செலக்ட் பண்ணி
அப்புறமா உங்களுடைய யாரோட நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிங்க என்ன ஓனரோ ஆக்குபென்ட் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் என்னவோ அந்த ஆதார் எண்ணை வந்து இந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிவிட்டு இதில் கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், அதில் வந்து டிக் பண்ணிக்கிங்க. டிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஓடிபி என்ன ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீடைரக்டாகவே இன்னொரு பேஜ் வரும். உங்களுடைய நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த ஓடிபியை வந்து என்டர் ஓடிபின்ட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியிருக்கும். டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஓனர் டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுவாங்க. இம்மீடியட்டாக வந்து உங்களுடைய டீட்டெயிலும் வந்து லிங்க் ஆகிடும். அதாவது உங்களுடைய மின் இணைப்பு எண்ணம் ஆதார் எண்ணம் வந்து லிங்க் ஆகிடும். இப்போது ஓடிபியை வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி முடித்ததும் கீழே சப்மிட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஆதார் டீட்டெயில் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க்டு வித் யுவர் சர்வீஸ் கனெக்ஷன் நம்பர் அப்படின்ட்டு வந்துடும். அவ்வளோதான், நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து லிங்க் பண்ணிட்டீங்க. இதில் வந்து உங்களுடைய ஓனர் டீட்டெயில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அதாவது சர்வீஸ் கனெக்ஷன் நம்பரு, உங்களுடைய நேமு, அப்புறமா ஆதாரில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேம் என்ன, அட்ரஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ பண்ணுவாங்க. அவ்வளோதான், இது ரொம்பவே சிம்பிள். இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சாதவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸை அடுத்தடுத்து உடனுக்குடனே பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடல வர்ற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.